விரதத்தை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்கிட்டையும் நிறைய பேர் கேட்பாங்க. எதற்காக விரதம் இருக்கணும் அப்படின்னா, இந்த உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும். பிறந்ததுலேருந்து இந்த உடல் உள்ளுறுப்புகள் இயங்கிக்கிட்டே இருக்குது. அதுக்கு நம்ம ஓய்வு கொடுக்குறோமானா கிடையாது. இந்த ஓய்வு தான் விரதம். ஒரு மோட்டார் ஓடிக்கிட்டே இருக்குது, சூடாகுது. என்ன செய்வோம்? மோட்டார் நிறுத்தி கொஞ்ச நேரம் சூடு ஆற விட்டு ஓட்டுவோம். கண்டினியூவாக ஓடினா என்ன ஆகும்? அந்த மோட்டார் காயில் போயிடும், புகஞ்சு போயிடும். இந்த மாதிரி தான் நம்ம உடலும். இன்னொன்று, நம்ம நிறைய சாப்பிட்றோம். இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2. இது நாள் 2 காலை மாலை 2 வேளை தான் சாப்பிட்ணும். 2 வேளை மோசம் போனால் அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது கழிவுகள் வெளியேற்றணும். வாரம் 2, வாரத்தில் 2 நாட்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். மாதம் 2 முறை தான் தேக சம்பந்தம் வைத்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவி. வருடம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம 2 முறை பேதிக்கு சாப்பிட்டு உடம்பு சுத்தம் செய்யணும். இதெல்லாம் நம்ம ஆரோக்கியத்திற்கான விதிமுறையை நம்ம சித்தர்கள்லாம் வகுத்து வச்சுருக்காங்க. இந்த விரதம்னு ஒன்று வச்சாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் 2 வகை பலன் உண்டு. ஒன்று உடலுக்கு ஓய்வு, இன்னொன்று மனதிற்கும் ஓய்வு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த விரதங்கிறது சாப்பிடாமல் இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலையில் எதுவும் சாப்பிட்றதில்ல, இல்லைன்னா காலையில் 2 இட்லி சாப்பிட்டுக்கிறாங்க, மதியானம் வடை பாயசத்தோட சாப்பாடு, நைட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடாது, 2 தோசை சாப்பிட்டுக்கிடுவாங்க. இது விரதம் அல்ல. விரதம் என்றால் எதுவுமே சாப்பிடாமல் உண்ணாமல் இருப்பது தான் உண்ணான் நோன்பு. உண்ணான் நோன்புங்கிறது சுத்த தமிழ். அப்போ உண்ணான் நோன்பு எப்படி இருக்கணும்? இதில் நிறைய வகை இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா, காலையிலிருந்து மாலை வரை எதுவுமே சாப்பிடாமல் இருப்பது, தண்ணீர் கூட சாப்பிடாமல் இருப்பது. இது ஒரு வகை நோன்பு. முடியாது. சிலர் உடலில் வயசானவங்களாக இருப்பாங்க, இல்லை உடலில் நோய்வாய்ப்பட்டவங்களாக இருப்பாங்க. தண்ணீர் மட்டும் குடித்து கொண்டு விரதம் இருப்பது. இன்னும் ஒரு சிலர் ரொம்ப உடல் பலகீனமாக இருப்பாங்க, ஏதாவது பழ ஜூஸ் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு, இளநீ மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு உபவாசம் இருக்கிறது. இது ஒரு வகையான உபவாசம். இப்போ இந்த காலையிலும் சாப்பிடாம வரைக்கும் மாலை வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறோம்ல, 2க்கும் சேர்த்து சாயந்தரம் ஒரு கெட்டு கட்டக்கூடாது. அது விரதமே அல்ல. மாலையில் ஏதாவது ஜூஸு அல்லது பழங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டு விரதத்தை முடித்து கொள்ளணும். மறுநாள் தான் சாப்பிடணும். அப்படி விரதம் இருக்கும்போது நீங்கள் உடலை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். கழிவுகள் வெளியேற வேண்டும். அந்த கழிவுகள் முழுசாக வெளியேறணும். தண்ணீர் குடிக்கணும். இன்றைக்கி இருக்கான நிறைய இயற்கை வாழ்வியலாளர்லாம் நிறைய முறைகள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கடைப்பிடிக்கலாம். இந்த விரதத்தோடு சேர்த்து இன்னொரு முறை உண்டு. மௌனம் என்கின்ற ஒன்று உண்டு. நீங்கள் இந்த விரதத்தோடு மௌனமும் சேர்ந்து இருந்தால் மனமும் ஆரோக்கியம் பெறும். உடல் மட்டும் ஆரோக்கியம் பெறுவதில்லை, மனமும் சேர்ந்து ஆரோக்கியம் பெறும். நீங்கள் மௌனம் இருந்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள், வாழ்க்கையில் நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும். நீங்கள் அப்படி மௌனம் இருக்கும்போது உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டோ, வேறு ஏதாவது சிந்தனை செல்ஃபோன் பார்த்துக்கிட்டோலாம் இருக்கக்கூடாது. கண்ணை மூடி உட்காந்து மௌனத்தில் உட்காந்து இறை சிந்தனை, ஏதாவது மந்திரங்கள் சொல்லியிருக்கணும், இறை சிந்தனையோடு இருக்கணும். அப்படி நீங்கள் இறை சிந்தனையோடு இருந்தீர்களாலும் உங்களுக்குள் நிறைய வாழ்க்கையில் நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும், வாழ்க்கையை பற்றி சிந்தனை இருந்திருக்கும், இறைவன் இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்குள் நிறையா இருக்கும். இதற்கான விடைகள்லாம் அங்கே கிடைக்கும். மௌனமே இறைவனிடம் பேசும் மொழி. நீங்கள் மௌனம் இருந்து பார்த்தா தெரியும். அதனால தான் அந்த காலத்தில் எல்லோரும் விரதம் இருந்தாங்க. வாரம் விரதம் இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை விரதம், சஷ்டி விரதம், இதெல்லாம் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் வயசாக இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் இருக்கிறது. சஷ்டி விரதம், அந்த சஷ்டி முழுக்க விரதம் இருப்பாங்க. சாப்பிடாமலே ஒரு வேளை சாப்பிட்டு, அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது சாப்பிட்டு தான் இருக்கணும். 3 வேளை சாப்பிட்டுட்டு இருக்கிறது விரதமே கிடையாது. அதே மாதிரி விரதம் இருக்கும்போது மனசு நல்லா இருக்கும். சும்மா டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்து நான் விரதம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தால் அது விரதம் கிடையாது. மனம் அமைதி பெற வேண்டும். உடல் மட்டும் அமைதி பெற்றால் போதாது, மனமும் அமைதி பெற வேண்டும். அப்படி 2ம் சேர்ந்து வேலை செய்தால் உங்களுக்குள் நிறைய மாற்றங்களை நீங்களே எதிர்பார்க்கலாம். இது நான் பொய்யல்ல, அது என்னுடைய அனுபவத்தில் கண்ட ஒன்று.
நீங்கள் மௌனத்தையும் சேர்த்து இருந்து பாருங்கள், ஒரு நாள் இருந்து பாருங்கள். என்னுடைய நண்பர் ஒருவர் கோயம்புத்தூரில் வேலை பார்த்தார். அவர் வியாழக்கிழமை குரு நாள் மௌனம் இருப்பார். அவர் முதல் நாளே கம்பெனியில் சொல்லிடுவார், நாளை நான் மௌனம், நாளைக்கு என்ன வேலை செய்யணும்னு இன்றைக்கே சொல்லிடுங்கன்றார். அன்றைக்கு காலையில் அன்றையிலிருந்து அன்றைக்கு இரவோடு சரி, அதுக்கப்புறம் அந்த இரவு வரை யார்ட்டையும் பேச மாட்டார். கம்பெனி போவார், அவர் வேலையை அவர் வாட்டு செய்வார், அவ்வளோதான். இறை சிந்தனையோடு செய்யுங்கள், அதுவும் ஒரு விரதம் தான். நீங்கள் எதை செய்தாலும் இறை சிந்தனையோடு செய்ய வேண்டும். நமக்கு இறை சிந்தனை கிடையாது. இன்னும் ஒருபடி மேலே போய் சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் இன்னொரு ஒரு மேலே போய் சொல்கிறாங்க. யோகானந்த பரமஹம்சர், வள்ளலார், இவங்களாம் சொல்கிறாங்க, நீ எதை செய்தாலும் அதை இறைவனுக்காக செய்கிறேன் என்று நினைத்து கொண்டே செய்யுங்கள். அங்கே தப்பும் செய்ய மாட்டோம், தவறும் செய்ய மாட்டோம். அந்த செயலில் ஒரு இறைத்தன்மை இருக்கும், அந்த செயலில் ஒரு முழுமை இருக்கும். சும்மா ஏதோ வெறும் விஷயம் இல்லை. நீங்கள் மௌனத்தோடு, இறைநிலையோடு, நீங்கள் மௌனத்தோடு இன்னும் அந்த உபவாசத்தையும் சேர்த்து இருந்தீங்களானால் நீங்கள் வேலை செய்யலாம். நீங்கள் செய்யும் போது இதை இறைவனுக்காக செய்கிறோம் என்று நினைத்து கொண்டே செய்யுங்கள். அந்த செயல் உங்களிடம் இறைத்தன்மையை கொடுக்கும், அந்த செயலுடைய விளைவு இறைத்தன்மையை கொடுக்கும். நீங்கள் செய்யும் செயலில் இறை இருக்கும், இறைத்தன்மை இருக்கும். இது உண்மை. செய்து பார்க்கணும். ஒன்று சொல்கிறதுனால இதெல்லாம் பொய் அப்படிங்கிறது கிடையாது. வாழ்க்கையில் நாம் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை நீங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடித்து பார்க்க வேண்டும். அப்படி கடைப்பிடித்து நீங்கள் உண்மை என்று உணர்ந்தால்தான் அது உண்மை. அதுக்காக ஒரு நாள் இருந்துட்டு எனக்கு ஒரு நாள் தான் ஒன்றும் தெரியலை அப்படின்னு இத்தனை நாள் நீங்கள் வாழ்ந்து பழகிட்டீங்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும். அப்போ நம்ம வாழ்க்கையில் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பழக்கப்படுத்தி வைக்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை பழக்கப்படுத்தி கொண்டால் அதுவே நம்ம வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை கொடுக்கும். அதனால் உபவாசம் என்பது ஒரு சிறந்த, தான் சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, லங்கனம் பரம ஔஷதம். லங்கனம் என்றால் உபவாசம், பரம என்றால் அதற்கு நிகர் வேறு ஒன்றும் அல்லாதது, ஔஷதம் என்றால் மருந்து. உபவாசத்தை விட சிறந்த மருந்து இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நான் சொல்லலை, சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் சொல்லியிருக்காங்க, வேதத்தில் சொல்லப்படும். இது உண்மை. காய்ச்சலே வந்தால் நீங்கள் உபவாசம் போட்டுடணும். நீங்கள் காய்ச்சல் வந்தப்போ நீங்கள் நல்லா இட்லி தோசையெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா காய்ச்சல் அவ்வளோ சீக்கிரமாக. அதனால தான் நிறைய பேர் காய்ச்சல் வந்தால் ரொம்ப நாள் இருக்கிறதுக்கான காரணமே அதுதான். நீங்கள் காய்ச்சல் வந்தால் உபவாசம் போட்டுடணும். காய்ச்சல் வருது, அப்போ என்ன, அது உடம்பு சூடாகுது. உடம்பு சூடானா ஒரு மோட்ரு சூடாகுதுன்னு என்ன அர்த்தம், மோட்ரு ஓவராக சூடாயிருச்சு. அப்போ அந்த மோட்டரை கொஞ்சம் நிறுத்தி அதை என்ன செய்யணும், கொஞ்சம் நேரம் இயக்கத்தை நிறுத்தணும். அது மோட்டர் ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சூடு தணியும். அதே மாதிரி தான் நம்ம உடம்பு சூடாதான் காய்ச்சல். எதனால் காய்ச்சல் வந்துச்சுன்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் உடனே காய்ச்சல் நீங்கள் ஒன்றுமே சாப்பிடக்கூடாது. இளநீர் சாப்பிட்லாம். சூட்டை குறைக்கிறதுக்கு துணியை, காட்டன் துணியை தண்ணியில் குளிர்ந்த தண்ணியில் முக்கி அடி வயிற்றுலையும் நெற்றிலையும் பற்று போட்டிங்கன்னா காய்ச்சல் குறைஞ்சி போகும். நம்ம ஒரு குழந்தை காய்ச்சல் வந்தால் கூட உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் வர்றோம். முதல்ல இந்த பழக்கம் வரணும். அதனால் லங்கனம் என்பது, உபவாசம் என்பது ஒரு சிறந்த மருந்து. எல்லா நோய்க்குமே இது பொருந்தும். எல்லா நோய்க்குமே இங்கே உபவாசம் இருந்தால் நோயை கட்டுப்படுத்த முடியும், அவனுடைய வீரியத்தை குறைக்க முடியும். அதனால தான் சொன்னாங்க லங்கனம் பரம ஔஷதம். அதற்கு நிகர் வேறு மருந்தே இல்லைங்கிறாங்க. மருந்தை விட உபவாசம் ஒரு சிறந்த மருந்துங்கிறாங்க. ஆனால் நம்மளால் திங்காமல் இருக்க முடியாது. நாவினுடைய ருசி நம்மளால் முடியலை. அதனால தான் நம்ம அவஸ்தைப்படுறோம். அதனால் உபவாசம் என்பது சிறந்த மருந்து. அதை நான் வாழ்க்கையில் நீங்கள் வாரந்தோறும் நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள். என்னுடைய மாற்றத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர முடியும். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இருந்து பாருங்கள், ஒவ்வொரு வாரமும் இருந்து பாருங்கள். ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்குள் சில மாற்றங்கள் நிகழும். இது உண்மை. நன்றி, வணக்கம்.